ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரும் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே ததீயாங்கிரி கலத்ரேணு கணாயாஸ்து நமோ நம. ஸ்ருதிஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமாக இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியவா சொன்னா. அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய ஜெய சங்கர் ஹர சங்கர். நமः பார்வதி பதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் ஆலோசிச்சு யோசிச்சு இதான் யோசிக்கணும்னா இதுதான் யோசிக்கணும். நமக்கு அவயிரானே இந்த கஷ்டம் வரப்படுது, அந்த கஷ்டப்படுறது, இது யோசிச்சு தான் கஷ்டம் தான். ஞானத்தில் இப்படி இருக்கணும். ஏண்டா காலத்துக்கு தூரமாக போன கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டமாக பண்ணுறது, இன்னைக்கே இந்த கஷ்டம் கஷ்டமாக பண்ணுறது, தேசத்துக்கு தூரமாக இருக்கிறதுலாம் நம்ம கஷ்டமாக பண்ணுறது, இன்னைக்கு இருந்து இந்த கஷ்டமாக பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொன்றையும் அலசி பார்க்கறது தான் ஞானம். ஞானம்னு பேரு. எல்லாம் என்னங்கிறது இது ஞானம் என்னதுன்னு சொல்லிட்டு போனா ஞானம் சரி, கதையாக விட்டு போயிடுறான் மட்டும். அவனா ஆலோசிச்சு அண்ணன் ஏண்டா பரமாத்மா என்னடான்னா அண்ணன் தான் பரமாத்மான்னா, சோறு தான் பரமாத்மா, சரீரம் தான் பரமாத்மான்னா, அப்புறம் பிராணம் உயிர் இருக்கு அதுதான் பரமாத்மான்னா, அதுக்கப்புறம் அறிவு இருக்க யோசிக்கிற சாமான் இருக்க மனசு அதுதான் பரமாத்மான்னா, அப்புறம் அந்த மனசனால ஆலோசிச்சு ஒரு தீர்மானமான அறிவு இருக்கு அதுதான் பரமாத்மான்னா, இல்ல எப்ப பார்த்தாலும் ஆனந்தம் ஒன்று இருக்கும் அதுதான் பரமாத்மான்னா, இப்படியே ஒவ்வொன்று பரமாத்மான்னு சொன்னா எதிராக பரமாத்மான்னு கேட்கிறப்போ நீ கொஞ்சம் யோசிச்சுன்னு வர அப்புறம் சொல்றேன் அப்படின்ட்டு குரு சொன்னேன். உடனே சரி என்ன யோசிச்சு என்ன தீர்மானாச்சு, இதுதான் கொஞ்சம் உலகத்துக்கு முடியான பாக்கி இந்த மரம் மட்டை இதெல்லாம் காட்டிலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க முடியாத ஒரு பிராணிகள் இருக்கு, இந்த பிராணிகளுடைய சரீரம் தான் பரமாத்மான்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா. சரி உடனே சொல்லிடலாமா, இல்லை இதுதான் பரமாத்மான்னு ஏதாவது குரு சொல்லிடலாம் இல்லையோ, சொல்லி போய் இல்லை சொன்னா ஒரு கதையா வரும், அவ்வளவுதான். அவன் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான்னா அது அவனுக்கு அனுபவத்துக்கு வரும். அதெல்லாம் அதனால ஒவ்வொருத்தரும் யோசிச்சு ஆகணும். அதுல இருந்து அந்த யோசிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து இவ்வளவு கஷ்டத்தை லேசா பண்ணிக்கிடான்னு இந்த கஷ்டம் கொடுத்து அதுக்காகத்தான், இந்த கஷ்டங்கள்லாம் லேசா பண்ணிக்கிறதுக்காகத்தான், இவனுக்கு ஞானம் வர்றதுக்காகத்தான் இதெல்லாம். அப்புறம் எந்த கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு கஷ்டம் இருக்காது. அதனால கிம் சம்சா இந்த பிரஷ்னோத்தரத்துல வரைக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கு, கிம் சம்சாரே சாரம்னு ஒரு கேள்வியா இருக்கு, ஒரு 20 கேள்வி இருக்குது. இதுல கிம் சம்சாரே சாரம், இந்த சம்சாரத்துக்குள்ள வாழ்க்கை உலக வாழ்க்கைகளுக்குள்ள எது சாரம் உள்ளதுன்னு அதுக்கு பதில் பகுஷோபி விசிந்தியமான விதமேவ, திருப்பி இதையே யோசிக்கிறது தான் சாரம் அப்படின்னா. எது கிம் சம்சாரே சாரம்னு யோஜனை பண்ணிட்டே இருக்கிறது அதுதான் உனக்கு சாரம், அதை தவிர வேற சாரம் கிடையாது அப்படின்னு. சரி ஞானத்தினுடைய முடிவு இதான் சொல்லிட்டு வேணா புஸ்தகத்துல கீதையில் இருக்கு, அதுல இருக்கு, அசட்டத்தில் இருக்கு, அந்த புஸ்தகத்தில் இருக்கு, இந்த புஸ்தகத்துக்கு வந்துட்டு அது ஒரு பாட புஸ்தகம் சரியா வருது, அன்னைக்கு கூட வளர்ந்து வருவது. இவன் எத்தனையோ நாளா ஆயுசாய்க்கு ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான்னா அப்போ இவனுக்கு அது உரைக்கும், இவனுக்கு அனுபவத்துக்கு வரும். கடைசியில் புஸ்தகத்தில் கடைசியில் அனுபவத்துக்கு வரும். அதனால இவன் கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சான்னா அப்போ அது அனுபவத்துக்கு வரும். அதனால எப்போ பார்த்தாலும் ஞானியா இருக்கணும்னா நல்லது பொல்லாதது அப்படின்னுட்டு இதனுடைய சுரூபம் என்ன, இது உண்மையா, நாம் கஷ்டப்படணும், இது சரியா, இது சரியில்லையா, சில பேர் கஷ்டப்படாம இருக்காளே என்னத்தினால அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அவளவா தீர்மானம் பண்ணிக்கிறது. இதான் நமக்கு சாவகாசம் கொஞ்சம் இருக்குன்ட்டு இதுதான் மனநம்னு வேறு. இந்த மனநமும் வேறு. அந்த மனநத்தோட அந்த மனநத்துக்கு சகாயம் கெட்ட காரியம் எது நமக்கு மனசாட்சி விரோதமா இருக்கும், அந்த மனசாட்சி விரோதமான காரியங்கள்லாம் பண்றதுக்காக சொன்னா இந்த மனநத்தினால ஒரு தீர்மானம் பண்றது, அந்த தீர்மானம் பண்றதுக்கு முடியாம போயிடும். அதனால அந்த மாதிரி ஞானம் கிட்ட வராம ஓடி போயிடும். ஞானம் எத்தனை கிலோ தூரம் ஓடி போயிடும். கெட்ட காரியம் ஒண்ணு பண்ணுவானா அத்தனை தூரம் ஓடி போயிடும். அதனால மனசாட்சி விரோதமான ஒரு காரியங்களை நாம் செய்யாமல் நல்ல காரியங்களையும், பொதுவான காரியம் பொதுவா பரோபகாரம்ங்கிறது ஒரு பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரியம். பரோபகாரியம் உபகாரம்னு மனசு வந்துட்டு எல்லாரும் உபகாரம் பண்ணோம்னா ஒருத்தருக்கு மனசு நோக்க முடியாத காரியம் நான் செய்ய வேண்டாம்னு தானே வருவது.
மனசு நோக முடியாத காரியம் செய்யாம இருத்தல். அது மாத்திரம் இல்லை, ஒருத்தனுக்கு மனசு நொந்துட்டு இருந்தானா அந்த நோவை நிவர்த்தி பண்றதுக்கு நாம் பிரயாசப்படுறது. இந்த மாதிரி இந்த 2 காரியத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம்னா மனசு கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு சாதனம் இது. ஏன்னா இப்ப புறத்தையான உபகாரம் பண்றதுனால அவனுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. நான் உபகாரம் பண்ணா அவன் துக்கப்பட்டு இருந்தானா எத்தனை உபகாரம் பண்ணாலும் அழுதுன்னு இருப்பான். அதில் அவனுக்கு ஒன்றும் நம்ம உபகாரத்தினால ஒருத்தருக்கு ஒன்றும் உபகார பிரயோஜனமே இல்லைன்னு தீர்மானம். ஆனா பின்ன பண்றது நமக்கு உபகாரத்துக்காக தான். அவனுக்கு உபகாரம் பண்றதுனால நம்ம சித்தம் கொஞ்சம் சுத்தி அடைஞ்சு நமக்கு உண்மை வழங்கி நாம தான் இருப்போம், கஷ்டப்படாம இருப்போம். அதனால நாம தான் இருந்தோம்னா நம்மோட பழகினா அப்புறம் அவன் இருப்பான். அதனால நான் உபகாரம் கொடுக்கறதுனாலையோ, ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கறதுனாலையோ, ஒருத்தனுக்கு நல்ல வார்த்தை சொல்றதுனாலையோ, ஒருத்தனுக்கு மருந்து கொடுக்கறதுனாலையோ, ஒருத்தன் யாஜத்துக்கு நம்ம போய் சகாயம் பண்றதுனாலையோ, இதனால எல்லாம் அவன் நல்லவனால தான் கஷ்டம் இல்லாம இருக்குமே தவிர அவன் ரொம்ப நல்லவனா ரொம்ப ஞானியா இருந்துட்டு தான் இதில் பண்ணவே வேண்டாம், இல்லாத ஆனந்தமா இருப்போம். அதனால உபகாரத்தினால நான் எவ்வளவு உபகாரம் பண்ணாலும் அவன் இருந்தான் இருக்க போறான், அவனுடைய சுவாபம் விட்டு இருந்தேன். அதனால உபகாரத்தினால லோகத்துக்கு ஒரு பிரச்சனை பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம். அதனால எந்த உபகாரத்தினாலையும், எந்த தானத்தினாலையும், எந்த நல்ல வார்த்தையினாலையும் அவருக்கு பிரயோஜனம் பண்ணி வைக்கிறோம், லோகத்துக்கு பிரயோஜனம் பண்ணி வைக்கிறோங்கிறது கிடையாது. இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம் கிடைச்சல. ஆனா நமக்கு பிரயோஜனம் நாம்னு அகம்பாவம் கொடுக்கலாம். வரிசையில் என்ன நாம் என்ன ஆனால் பொறுத்தையானுக்கு பொறுத்தையான 4 பேரும் நல்லா பண்ண முடியும். நாம் அசரா இருக்கிறப்ப பொறுத்தையான எப்படி நல்லா பண்ண முடியும்? அதனால நாம் இன்னும் ஒருத்தன் ஞானியானா தான் இவனோட எவன் பழகானோ அவனெல்லாம் ஞானி ஆயிடுவான். அதனால இவன் நான் ஊருக்கெல்லாம் லெக்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, ஊரெல்லாம் என்ன இருக்கணும் அதுக்காக லெக்சர் பண்ண போறேன்னு சொன்னா, நீ யோக்கியா இருக்குன்னா அப்புறம் நீ லெக்சர் பண்றதுக்கு நீ அதுக்கு 1000 அடிக்க வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ லெக்சர் பண்ணா அந்த லெக்சருக்கு விடப்படுது. அந்த மாதிரி நான் ஞானியா இல்லாத நான் ஒரு கஷ்டத்தை எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை லேசா நான் நினைக்காம ஊரனுடைய கஷ்டத்தினா நான் நிவர்த்தி பண்றேன்னு சொன்னா இவனால என்ன முடிவு ஒன்றும் முடிவு போடுவதில்லை ஒன்று. அதனால அவனவன் ஞானி ஆக்கி வரணும். அவனை ஞானி ஆகி கொண்டா ஒருத்த ஞானி ஆகிட்டாலும் 1000 பேர் ஞானி ஆகிடும். அவனுக்கு வேண்டியவனெல்லாம் பழகி ஞானியாகவே சொல்லி ஞானியாகிறது பிரயோஜனம் இல்லை. அதனால இவனுடைய பக்கத்தில் இருக்கிறதுனாலேயே ஒருத்தன் ரொம்ப துஷ்டனா இருக்கான்னா அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவனோட பழக்கம்னா பாக்கி 1000 பேர் துஷ்டனா போயிடுறான் அவனுடைய பழக்கத்தினால. ஒருத்தன் நல்ல ஞானி ஆகிட்டான்னா அவனால 1000 பேர் நல்ல ஞானி ஆகிடுறான். அது அறோ ஒரு மகான்கள் அங்க இருந்தா இங்க இருந்தா இங்க இருந்தா வட்டுதான் ஒன்னையும் கவனிக்கிறேன், இது வந்தாலும் சரி வராதுனாலும் சரி சாந்தமா இருந்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவளை நினைச்சுட்டே ஒரு 1000 பேர் கொஞ்சமாவது இறங்குறான். அவனுடைய ஆரோக்கியத்துல இருந்து கொஞ்சமாவது இறங்கிறான். கொஞ்சம் நல்லவனாரா அநேகம் பேர் அவளை போய் அடிக்க பாக்குறா, தரிசனம் பண்றா, இவன் கொஞ்ச நேரம் தியானம் பண்றா, கொஞ்சம் தபஸ் பண்றா, கொஞ்சம் உபகாரம் பண்றா. இப்படி இருந்தா கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் ஒருத்தர் இருந்துட்டாலதான் அவளை ஆதரிச்சுட்டு எல்லாம் விளையாடுது. அதனால அவனவன் தன்னை ஞானி ஆக்கணுங்க தவிர ஊருக்கு ஒரு உபகாரம் பண்றேன், தான் அசடாக ஞானி இல்லாம இருக்கிறது ஊருக்கெல்லாம் ஞானத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்ல காரியம் பண்றதெல்லாம் தனக்காக தான், ஊரானுக்காக இல்லைன்னு தீர்மானம். லோகத்துக்கு ஒரு காரியம் பண்ணேன், பரோபகாரம் பண்றேன், இண்டிவிஜுவலுக்காக காரியம் பண்ணக்கூடாது, பப்ளிக்காக தான் காரியம் பண்ணா பப்ளிக் ஒரு தம்பி பிரயோஜனம் இல்லை. அந்த பப்ளிக் எல்லாம் அவன் ஞானியா இருக்கின்றாலும் ஒன்றும் வேண்டியதில்லை அவனுக்கு. அவன் ஞானி இல்லைன்னா எவ்வளவு உபகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. அதனால பரோபகாரங்கிறது பிரயோஜனம் இல்லை. பரோபகாரம் நமக்கு உபகாரம் தான் பரோபகாரங்கிறது. அதனால பரோபகாரம் பண்ணாத இருந்தானா இவனுக்கு ஞானம் வராது. அதனால அதுக்காக நிறைய பரோபகாரம். ஒரு பெரிய கோபுரம் கட்டினோம்னா 1000 ஜனங்களை ஆனந்தமா பார்த்துன்னு பகவானுடைய வரும். அந்த கோபுரம் கட்டினாலே இவன் மனசு அவ்வளவு உயரம், கோபுரம் எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு எலிவேட்டாக இவனுடைய மனசு. அது அதனால எல்லாரும் ஒவ்வொரு பதார்த்தங்களையும் நல்லா ஆலோசிச்சு இது என்னது, இது துக்கத்துக்கு வந்தானா, துக்கத்துக்கு அவசியமா காரணமா, இதுக்கு நான் ஒரு கோபம் வரணுமா, இதுல இருந்து ஒரு காமம் வரணுமா, தேசம் வரணுமா, இது வரணுமா, இதெல்லாம் வரவே நமக்கு இது நியாயமா சரியா அப்படிங்கிறது எது இருந்தாலும் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் இங்கிலீஷ்ல சொல்ற அந்த மாதிரி நம்ம திருப்பி நமக்கே நம்ம ஆலோசிக்கிறது இதுதான் சம்சாரே சாரம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது. அதுதாங்க அதுக்கு சாதனமா நல்ல காரியங்களை செய்யறதில்ல. இது இன்ட்ராஸ்பெக்ஷன் நல்லா சுத்தமா வரும், நல்ல காரியம் செய்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை எல்லாரும் ஞானி ஆகணும் அப்படின்னுட்டு சம்சாரத்துல என்னடா சாரம்னா ஒன்னும் சாரம் இல்லையான்னு சொல்லணும்னு சொன்னா சாரம் இருக்கு. சம்சாரத்துல என்ன சாரம் யோசிக்கிற முடியான ஒரு சாரம், அது ஒண்ணுதான் சாரம். பாக்கி விஷயங்கள் எல்லாம் ஒன்னும் சாரம் இல்லை. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம பார்வதி பதயே கோவிந்தநாம கீர்த்தனம்.